வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோழி அடுப்பில் வைக்கல வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கோழிக்கு நெஞ்சு சதையோடு சேர்ந்து கால் பகுதியை அப்படியே வெட்டி உப்பு மஞ்சள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு அவிய விட்டுருக்கேன். சிக்கன் ரோல் செய்கிறதுக்காக வேண்டி மிச்சம் என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். 1 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவி அவிய வச்சுருக்கு. உருளைக்கிழங்கு அவியட்டு கோழி நல்லா அவிஞ்சிட்டு அதுக்கு தண்ணி வற்றினோடனே இறக்கி ஆற வச்சுட்டு அந்த கோழியில் சதையை சின்ன சின்ன துகள்களாக இல்லாட்டி நூலாக பிரிச்செடுப்பேன். சிக்கன் எல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு உடுத்தி வச்சுருக்கிறேன். எல்லா சிக்கனையும் சின்ன சின்ன பிச்சு எல்லாம் உடுத்தி இருக்குது. அடுத்ததாக உருளைக்கிழங்கு எடுத்து மசிப்பேன். உருளைக்கிழங்கை வடிவாக மசித்து எடுத்து வைப்பேன் ஒரு பக்கத்தில். தூள் தூளாக பிச்சு வச்சுருக்கு. உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி 3 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு கொதிக்க விடுவோம். எண்ணெய் கொதித்து வருது. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குவேன். நான் 4 பெரிய வெங்காயம் எடுக்கிறேன். நிறைய வெங்காயம் போட்டால் ருசியாக இருக்கும். அப்போ நான் 4 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கி வருது. நான் அதுக்குள்ள 2 பச்சை மிளகாயும் 5 பெரிய உள்ளியை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ள போட்டு நான் வதக்குறேன். வதங்கி கொண்டு கேட்கல ஒரு பெரிய துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சி இந்த இதையும் நடுவலாக அடித்து அதையும் இதுக்கு போடுவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். உள்ளியெல்லாம் நல்லா வதங்கி வரையக்குள்ள நாங்கள் 2 தேக்கரண்டி கட்டைத்தூள் எல்லாத்தையும் நடுவலாக அடித்த மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதோட வாசனை தூள் சேர்க்குறேன் ஒரு கரண்டி. 1 தேக்கரண்டி காஷ்மீர் மிளகாத்தூள். 2 தேக்கரண்டி கறி மிளகாத்தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். மிளகாய் இந்த மணங்களை நான் போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கி வரைக்கும் ஸ்ப்ரிங் ஒனியன் அடித்தண்டு அதையும் வெட்டி இதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்குவோம். இதுக்கு இப்போ 1 தேக்கரண்டி உப்பு போடுவோம். தேர்ந்து பார்த்து இன்னொருக்கா உப்பு போட்டு பார்ப்போம். அதோட ஒரு வெஜிடபிள் க்யூப்ஸ் போடுறோம். வச்சு நசுக்கி போட்டு விடுறேன். அது இருந்தால் இன்னும் கூட சுவையாக இருக்கும். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உருத்தி வச்சிருக்கிற கோழியை இருக்க சேர்ப்பேன். எல்லாத்தையும் நல்லா பிரட்டி வெங்காயம் சேர்க்கிற மிளகாத்தூள் எல்லாம் கோழி சதையில் சேர்கிற வரைக்கும் பிரட்டிட்டு இப்போ நாங்கள் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து இதோட கலந்து விடணும் நல்ல வடிவாக. எப்பையும் ஹீட் மீடியத்தில் வச்சு கொடுங்க. கூட விட்டிங்கன்னா அடி பிடிச்சி வந்துடும். இதையும் நல்லா இந்த உருளைக்கிழங்கு இந்த இறைச்சி சதையோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் கலந்து விட்ட பிறகு இதுக்கு நான் 1 தேக்கரண்டி மிளகுத்தூளும் சேர்க்குறேன். கடைசியாக மிளகுத்தூளை சேர்த்தா தான் அந்த கறி நல்ல மிளகு வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நாங்கள் உப்பு பார்ப்போம். உப்பு காணுமா காணாதுன்னு பார்ப்போம்.
ஏற்கனவே நாங்கள் உப்பு போட்டு போட்டு தேக்கண்டி உப்பு அதோட வெஜிடபிள் க்யூப்ஸ் உப்பும் சேர்ந்து உப்பு நல்லா அளவாக இருக்குது. ஒன்றுமே போட தேவையில்லை. உப்பு கூட சாப்பிட்றாங்க. நீங்கள் வேணால் செய்யல அளவை பார்த்து உப்பை போட்டுக்கொள்ளுங்க. கறி ஆறட்டும். அப்புறம் நாங்கள் ரோல்ஸ் சுற்றுவோம். ஸ்டப் பண்ணு. கறி காய்ச்சி ஆச்சுது. நான் ரோல்ஸ் பேப்பர் வாங்கி கொண்டு வச்சுருக்கிறேன். இந்த ரோல்ஸ் பேப்பரில் வச்சு இந்த ரோல்ஸ் பேப்பரை இப்படி எடுத்து வச்சு அதுக்கு மேலே நீங்கள் காய்ச்சின கறியை உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை வையுங்கோ. இந்த கறியை இதில் வழியாக வச்சுட்டு நீட்டாக வச்சிங்கன்னா சுற்றிக்க நீட்டாக இருக்கும். இந்த பக்கத்தை எப்படி இருக்கா மடிச்சிட்டு அதே மாதிரி இந்த பக்கத்தையும் மடிச்சிட்டு வடிவாக இந்த கறியை வச்சு இந்த இறுக்கி சுற்றுங்க. இறுக்கி சுற்றினீங்கன்னா உங்களோட ரோல்ஸ் பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். பார்க்க வடிவாயும் இருக்கும். எல்லாம் ஒரே அளவாயும் இருக்கும். இறுக்கி சுற்றிட்டு இப்படி ஒரு ட்ரெயினை வையுங்க. முழுக்க சுற்றி முடிக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. ரோல்ஸ் எல்லாம் சுற்றி முடிஞ்சுது. இனி நாங்கள் முட்டையில் தூச்சி ரஸ்க்கு தூள் பிரட்டி எடுப்போம். இப்போ வெள்ளைக்கரு எடுத்து வச்சுக்கிட்டு இது நல்லா முதல்ல அடிச்சுட்டு வெள்ளைக்கருவோட 1 கப் கோதுமை மாவு கலந்து அதையும் நல்லா அடிச்செடுப்போம். இதில் கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா கரைச்செடுப்போம். கண்ணாடி தண்ணி விடலாம். மாவு கரைச்செடுத்தாச்சு. நாங்கள் ரஸ்க்கு தூள் ஒரு டிஷ்ஷுக்குள்ளே போடுவோம். கணக்கு ஒரு இடியாக போட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தால் நல்லா கட்டி படப்பட தூக்கி இழிஞ்சு போட்டு செய்யலாம். இப்போ நான் சுற்றி வச்சுக்கிற ரோல்ஸை இந்த மாவுக்குள்ள எடுத்து போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் இப்படி போட்டுட்டு இப்போ நாங்கள் அந்த மாவை துவச்சிட்டு அதை நல்ல வடிவாக உருட்டி மாவை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு இதில் போட்டு யாரை இப்படி இப்படி தனியாக செய்யணும். இப்படி சுற்றி விட்டிங்கன்னா குயிக்காக மாவுலையும் ஒன்றும் விழாது. ஈஸியாக நாங்கள் ரோஸை சுற்றலாம். ரஸ்க்கு தூளில் பிரட்டியாச்சு. அதை எடுத்து ஒரு ட்ரெயில் வச்சுட்டு பொரிக்கலாம். இல்லாட்டி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விடலாம்.